எனக்கு பசிக்குது. எனக்கு எதுவும் வேண்டாம். என்ன ஆச்சு கேட்காத. எஸ்ட்ரோஜன், அது அவனுடைய செயல். கவலைப்படாதே, நான் அவனை கண்டுபிடிக்கிறேன். அதை நிபுணர்களிடம் விடுங்கள். அவனை கடைசியா யார் பார்த்தாங்க? அவாரிகள். அவனை உருவாக்கினார்கள். எங்களுக்கு குறை சொல்லாதே. எங்களுக்கு மாதாந்திர பிழை இருந்தது. எஸ்ட்ரோஜன் அதிகமாகிவிட்டது. அவனே உங்களால் முழு உடலிலும் இருக்கிறான். நீங்கள் சந்தேகத்தை கண்டீர்களா? ஆம், அவன் என்னை வதை செய்தான். எப்படி? கொடூரமாக. அவன் என்னை கேக் சாப்பிட வச்சான். சாக்லேட், மிட்டாய், எக்லேர், மீண்டும் மீண்டும் மிட்டாய். கண்கள் அதை பார்த்தன. அவர்கள் உண்மையை அறிவார்கள். அவன் எங்களை மன உளைச்சலுக்கு உள்ளாக்கினான். எங்களுக்கு ஒரு உளவியல் நிபுணர் தேவை. சரி, இங்க என்ன பார்க்கிறாய்? பிரெஞ்ச் ஃப்ரைஸ், கிரில் சிக்கன், ஒரு ஸ்டேக், மேலும் கிரில் சிக்கன். நான் புரிந்து கொண்டேன். அவனால் தான் எஸ்ட்ரோஜன் தப்பிய பிறகு உங்களுக்கு குளுக்கோஸ், ஆற்றல் மற்றும் கலோரிகள் குறைவாக உள்ளன. சாதாரணமற்ற எதையாவது கவனித்தீர்களா? நிச்சயமாக கவனித்தேன். என் மார்பகங்களுக்கு என்ன நடந்தது பாருங்கள். அவை அழகாக இருக்கின்றன என்று நினைக்கிறேன். நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். ஆனால் அவை வலிக்கின்றன. ஐயோ, ஏய், நீ சரியா? சரி, எங்க கைகளை பாருங்க. மோதிரம் சிக்கி இருக்கிறது. அது விரலுடன் சேர்ந்து வந்து விட்டது. ஊகிக்கிறேன், இந்த நண்பன் வந்தான். ஆம், அவன் வந்தான். அவனால் தான் நாங்கள் மூழ்குகிறோம். உதவி, உதவி. நீங்கள் இங்கே முழு நாளும் உட்கார்ந்து இருப்பீர்கள். அசையாதே. நீங்கள் கைது செய்யப்பட்டுள்ளீர்கள். நீங்கள் சொல்லுவது எதுவும் உங்களுக்கு எதிராக பயன்படுத்தப்படும்.